ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வடிவேல் சொல்லுவார்ல, அதுமாரி நம்ம ஊரில் தான் வந்து ஓவர் நைட்டில் ஒரு ஆளை எப்படி வேர்ல்டு ஃபேமஸ் ஆக்க முடியும். ஒரே ஒரு இரவில் வந்து ஒரு ஆளை வந்து தூக்கி வச்சு மட்டம் தாழ்த்தியே தூக்கி வச்சு ஏதோ ஒன்று பண்ணி நம்ம வேர்ல்டு லெவலுக்கு ஃபேமஸ் ஆக்கி விட்ருக்கோம். யாரை பற்றி பேசுகிறேன் அப்படின்றத நீங்கள் கணிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மகாவிஷ்ணு அப்படின்ற பேர் தான் இன்றைக்கி தமிழ்நாடு மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவலில் எல்லாரையும் பேசப்பட்டுருக்கு. அந்த மகாவிஷ்ணு பேசுகிற பேச்சு, மூட நம்பிக்கை, ஆன்மீகம் அப்படின்லாம் பல விஷயங்கள் கருத்தில் போயிட்டுருக்கு. அவரை வந்து இன்றைக்கி கைது செஞ்சுருக்காங்க. கைது செஞ்சு 15 நாள் போலீஸ் சிறையில் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம அன்பில் பொய்யா மகேஷ் அவர்கள், நம்ம சிஎம் ஸ்டாலின் இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கார், இருந்தாலும் அதை பற்றி பேசியிருக்காங்க. நிறைய ஊடகங்கள் வந்து இன்றைக்கி அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடந்தது, நான் அதை எப்படி பார்க்குறேன், எனது பார்வையில் மகாவிஷ்ணு பேசுகிறது சரியா தப்பா அப்படின்றது, இன்னும் இதுக்குள்ளே இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எதனால் அவர் கைது செய்யப்பட்டார் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். என் இனிய தொழில் மக்களே வணக்கம், நான் விஸ்வா, விகேடி விஸ்வா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றுமே இல்லைங்க. மகாவிஷ்ணு அப்படின்றவர் வந்து சென்னையில் அசோக் நகரில் உள்ள ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஒரு சொற்பொழிவாளர், என்ன சொல்கிறது, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக அவர் அழைச்சிருக்காங்க போல். ஆனால் அவர் அங்கே போய் பேசின விதம் தான் வந்து இங்கே இன்றைக்கி வந்து சர்ச்சையாக இருக்குது. அவர் என்ன பேசியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக கூப்பிட்டு அங்கே வந்து யாரோ தலைமை ஆசிரியர்கள் யாரோ கூப்பிட்ருக்காங்க, இல்லை அங்கே நிர்வாகம் பண்ணுறவங்க நிர்வாகிகள் வந்து கூப்பிட்ருக்காங்க போல். ஆனால் ஒரு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் மோட்டிவேஷனாக பேச ஆரம்பித்தார். போக போக வந்து ஆன்மீகத்துக்குள்ளே போயிருக்காரு. அவர் வந்து ஒரு பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு வச்சு நடத்திட்டு இருக்கார். யார்? மகாவிஷ்ணு. அவர் வந்து நிறைய ஊர்களுக்கு போயிட்டு ஆன்மீக சொற்பொழிவு தான் பண்ணுவார் போல். அவரை பற்றி நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது. ஆனால் இன்றைக்கி தான் ஒரே நைட்டில் ஓவராக அவரை பற்றி தெரிய வச்சுருக்காங்க. அவரை பற்றி பல வீடியோக்கள் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய பரவிக்கிட்டு இருக்கு. அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு. சின்ன வயசுலேயே அவரெல்லாம் வந்து என்னது அசத்த போகுது யாரா அதில் கூட அவர் கலந்து, விஜய் டிவியில் நினைக்கிறேன், சன் டிவியில் தெரியல, அதில் கூட அவர் கலந்துக்கிட்டு சின்ன வயசுலேயே நிறையா பேசியிருக்காரு. நிறையா ஸ்டாண்டப் காமெடிலாம் கூட, ஸ்டாண்டப் காமெடி அப்படின்ற பேரில் வந்து அப்போவே சின்ன வயசுலேயே ஒரு 10வது 11வது படிக்கிறப்பவே நல்லா வயசுக்கு மீறி பேசுகிற பேச்சு நிறையா இருக்குது. சரி, நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். அவர் வந்து என்ன பேசுகிறார், அந்த ஸ்கூலில் என்ன பேசுகிறார் அப்படின்னா, ஒரே ஒரு கருத்து தான். மெயின் கருத்து என்ன அப்படின்னா, அதுதான் இன்றைக்கி பிரச்சனையாக இருக்குது. மெயின் கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஊனமாக பிறக்கிறது, கண்ணு தெரியாமல் பிறக்கிறது, ஏழைகளாக பிறக்கிறது எல்லாமே வந்து முன் பிறவியில் செஞ்ச பாவங்கள் தான் இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி ஸ்கூலில் உள்ள குழந்தைகளுக்கு மத்தியில், அதாவது மாணவ மாணவிகளுக்கு மத்தியில் வந்து பேசியிருக்காரு. இதுதான் இன்றைக்கி பெரிய சர்ச்சையாக மாறி இருக்குது. அப்போவே அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து அங்கே சங்கர் அப்படின்ற ஒரு ஆசிரியர் வந்து அவர் ஒரு எப்படி சொல்கிறது, அவரும் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னு வச்சுக்கிங்களா. ஏன்னா அவருக்கு சரியான பார்வைத்திறன் கிடையாது. அவர் ஆல்ரெடி போயிட்டு கேட்குறாரு, நீங்கள் சொற்பொழிவு ஆட்ட வந்தீங்களா, ஆன்மீகத்தை பற்றி பேச வந்தீங்களா, இல்லை மோட்டிவேஷனல் ஸ்பீச் பேச வந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. 2 பேருக்குள்ளேயுமே ஒரு வாக்குவாதம் ஆகுது. கடைசியில் வந்து ஆனால் அந்த சங்கர் அப்படின்ற ஒரு ஆசிரியரை வந்து மகாவிஷ்ணுன்றவர் வந்து ஒரு பேசுனதே வந்து அவரோட வீடியோ எடுத்து போட்டுருக்காரு, அவரோட சேனல்லே போட்டிருக்காரு, அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு, அதில் போட்டிருக்காரு. அது வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது. அப்போ வந்து ஆசிரியரே வந்து பயங்கரமான கேள்வி கேட்டு அவர் எத்தனை எக்ஸாம் எழுதியிருப்பார், எவ்வளோ படிச்சிருப்பார், அந்த ஆசிரியரை வந்து இவர் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்த அப்படின்னு சொல்லி ஊடகத்தில் போடுறாங்க. உண்மையாக போயிருந்ததில்ல, அவர் 10வது தான் படிச்சிருக்கதான் சொல்கிறாங்க. 10ஆம் கிளாஸ் கூட தாண்டாத ஒருத்தர் வந்து அவ்வளோ கேள்வி கேட்கலாமா? அப்படி அவ்வளோ திமிரு இருக்கா? அவ்வளோ படித்த அறிவாளி நீ, இல்லை அவ்வளோ அறிவு வாங்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பல ஊடகங்கள் கேட்டுட்ருக்காங்க. ஆனால் வந்து அவர் கேள்வி கேட்டதே வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா மாணவ மாணவிகளுக்கு மத்தியில் ஆன்மீகத்தை நீ சொல்கிறதுக்கு நீ யார் அப்படின்றது தான் அவரோட கேள்வி. ஆக்சுவலி 2 பேருக்குமே ஆர்க்கியம் நிறைய நடக்குது. ஆன்மீகம் பேசக்கூடாதுன்னு எந்த சட்டம் இருக்குதுன்னு சொல்லி மகாவிஷ்ணு கேட்குறாரு. இவர் சங்கர் ஆசிரியர் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஆக்சுவலி இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நான். ஸ்கூலில் வந்து ஆன்மீகம் பேசுறது தவறுன்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் 28 அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஆர்டிக்கலில் நம்ம சட்டம் ஒரு லாவே இருக்குது, ஆன்மீகத்தை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்மீகன்ற பேரில் பசங்க மத்தியில் வந்து தவறான விஷயங்களை, மூட நம்பிக்கைகளை சொல்லக்கூடாது அப்படின்றது தான் அந்த லா சொல்கிற விஷயம். ஸோ இப்போ இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் ஜகா வாங்குறவர் மாதிரி பேசுகிறாரு. திருப்பி அது அப்படியே முடிஞ்சு போச்சு. அது அன்றைக்கி என்றைக்கும் நடந்திருக்கு, அது முடிஞ்சிச்சு. திருப்பி வந்து தவளை தன் வாயால் கெடும் அப்படின்ற மாதிரி மகாவிஷ்ணு அவரோட சேனல், யூடியூப் சேனலில் அந்த வீடியோ வந்து எடுத்து ஆரம்பிக்கிறாரு. இவர் போட்டு ஆஸ்திரேலியா போயிட்டார், அங்கே சொற்பொழிவு ஆட்டத்துக்கு போயிட்டார்.
போனதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து ஒரே நாளில் வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிடுச்சு. அந்த வீடியோ வந்து ஆசிரியரை எதிர்த்து கேள்வி கேட்ட ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு சொல்லி போட்டிருந்தார். அந்த வீடியோ எல்லாம் 2 பேரும் ஆர்கியூமெண்ட் எடுத்து போட்டிருந்தாரா, அது வந்து வீடியோ ஃபேமஸ் ஆகும். இப்போ எல்லாம் அமைச்சர்லேருந்து சிஎம் வரைக்கும் அவர் பேசுகிறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. உடனே மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தில் வந்து அவர் மேலே வந்து கேஸ் பதிவு பண்ணுறாங்க. உடனே ஓடி ஒளிஞ்சிக்கிட்டார் அப்படின்னு கூட நியூஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் அவர் ஓடி ஒளியில் ஆஸ்திரேலியா போயிருக்காரு. ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு வீடியோ கூட அவரோட சேனலில் போட்டிருந்தேன். எங்கேயும் போய் ஓடி ஒளியில் இந்திய கவர்மெண்டோட சட்டத்துக்கு நான் வந்து அடி பண்ணிடுறேன் அப்படின்னா ஒரு வீடியோ போட்டு நான் வந்து இன்றைக்கி 1:30 நான் ஃப்ளைட்டு எனக்கு சென்னையில் இருக்கும், சென்னையில் வந்து நான் இறங்குவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மீடியா ஊடகங்கள் எல்லா சோஷியல் மீடியாவும் போயிட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாங்க. 1:10 ஃப்ளைட்டு வரும்னு சொன்னாங்க. 2 மணி ஆயிடுச்சு, 3 மணி ஆயிடுச்சு, 4 மணி ஆயிடுச்சு, 5 மணி வரைக்கும் ஆள் வரல. அப்புறமா தான் விசாரிச்சது காவல்துறையினர் ஒரு 100-200 பேருக்கு மேலே குவிக்கப்பட்டு அவரை உள்ளே அரெஸ்ட் பண்ணி வேறு பக்கமாக வெளி பக்கமாக கூப்பிட்டு போயிட்டு அவரை ஒரு 5 மணி வரைக்கும் தனிப்பட்ட முறையில் விசாரணை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி அவருக்கு வந்து 15 நாள் காவலில் வைக்கணும்னு சொல்லிட்டு நீதிபதி உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நடந்தது. இப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அவர் நிறைய வீடியோக்கள் என்ன பேசுகிறார் அப்படின்னா, முன்ஜென்ம பிறவி, அதாவது முன் ஜென்மத்தில் நம்ம செஞ்ச பாவங்கள் தான் இன்றைக்கி நம்ம அனுபவிக்கிறோம். ஸோ அதனால் இந்த ஜென்மத்தில் நாம் வந்து எந்த மாதிரியான விஷயத்தையும் வந்து இதுமாரி பாவங்கள் செய்யக்கூடாது அப்படின்றதான் அவரோட நிறைய வீடியோக்களில் பேசியிருக்காரு. இதை தாண்டி நிறைய மூட நம்பிக்கையான விஷயத்தையும் நிறைய பேசியிருக்காரு. தொண்டை கவுது, சளி பிடிச்சிருக்கு. ஸோ வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. இதில் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அவர் பேசுகிறதுல நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய மூட நம்பிக்கைகள் நிறையவே இருக்குது. அதை வந்து எங்கே பேசணுமோ, நீ ஆன்மீக சொற்பொழிவு நீ தனியாக அவரை தனியாக நடத்துகிறாரு போல். அதாவது டைரெக்டாக மதுரையில் வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு ஆசிரமம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய இடங்களில் அவரோட கிளைகள் நிறைய இடத்துல வச்சுருக்காரு, வெளிநாட்டில் கூட இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அங்கெல்லாம் நீங்கள் வந்து வளர்ந்து கெட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்களா, அவங்கள கூட்டு வச்சு நீ வந்து ஆன்மீக சொற்பொழிவு நடத்திக்கலாம், யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஆனால் ஒரு குழந்தைகள் மத்தியில் நீ போயிட்டு பேசுகிற, நீ குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ ஒரு இன்டென்ஷனாக வந்து அவர் சொல்ல வரதுல ஒரு சில விஷயங்கள் வந்து பாவம் பண்ணாதீங்க, உங்கள் வாழ்க்கையை வீணாக போயிடும் அப்படின்றதுலாம் முன் ஜென்மத்தில் நீங்கள் பண்ண பாவம் தான் இப்போ ஏழையாக பிறக்குறீங்க, ஊனமாக பிறக்குறீங்கன்றதை அப்படி சொல்லாமல் வேறு மாதிரி சொல்லியிருந்துருக்கலாம். ஸோ நம்ம வந்து நம்மளோட கலாச்சாரம், நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, நம்மளுடைய கலாச்சாரம் நம்ம வாழ்ந்த இதில் நம்ம எல்லாமே இந்துக்கள் வந்து ஆன்மீகத்தை நிறைய பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏன் ஆன்மீகம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு கயிறு கட்டுறது கூட நம்ம ஆன்மீகம் தான். ஒரு சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு ஒரு சாமி கயிறோ இல்லை ஏதோ ஒரு சும்மா எங்கே போனாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா, பழனி போகிறீங்க, திருச்செந்தூர் போகிறீங்கன்னா எல்லா இடத்துலையுமே கயிறு வைக்கிது. அதை வந்து நம்ம வாங்கி கட்டிக்கிட்டு தான் இருக்கோம். அது ஏதோ ஒரு வேண்டுதல், நமக்கு என்னென்னே தெரியாமலே அந்த கயிறை நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம நிறைய பேர் கட்டுவோம். அது எதுக்காக கட்டுறாங்க அப்படின்றது சில பேர் பேஷனு கூட கட்டலாம், ஃபேஷனாக இருக்குது அப்படின்னு கூட கட்டலாம். சில பேர் சாமிக்கு வேண்டிட்டு கூட கட்டுறாங்க. நிறைய நடிகர்கள் கட்டிக்கிட்டு இருக்காங்க, நிறைய அரசியல்வாதிகள் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி டிஎம்கே பகுத்தறிவு பேசுகிறாங்க, அவங்கள கூட உள்ள அன்பில் பொய்யாமகேஷ் கூட கயிறு கட்டிகிட்டு இருக்காரு. பிடிஆர் தியாகராஜன் இருக்கார், அவர் கூட கயிறு கட்டிகிட்டு இருக்காரு. இப்போ நிறைய பேர் ஆன்மீகத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது தெரிஞ்சோ தெரியாமலாம் நம்ம ஆன்மீகம் நம்ம கூட இருக்குது. ஆனால் மூட நம்பிக்கைகள் தான் தவறு, அவர் பேசுகிற விதம் தான் தவறு. இன்னொரு விஷயம், எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நாம் வந்து குரங்கில் இருந்து மனிதன் பிறந்தான் அப்படின்றதெல்லாம் உண்மைதான். அது ஏதோ ஒரு வகையான குரங்கில் இருந்தால் நம்ம வந்து உருவாகிருக்கோம். நம்ம வந்து அடிப்படையில் காடுகளில் வாழ்ந்து அதுக்கப்புறம் நாமளாக உருவாக்குனது தான் இந்த நகரமெல்லாம். நாமளாக படிப்படியாக வளர்ந்து நம்ம அறிவை பெருக்கிக்கிட்டு நம்மளோட ஜீன் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப தகுந்தது மாதிரி நம்ம மாறிட்டோம் ஆல்ரெடி. இது பல ஆயிரம் வருஷங்கள், பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அப்போ அடிப்படையில் நம்ம என்னென்னா, காடுகளில் வளர்ந்த நம்ம ஒரு விஷயத்தை, ஒரு மானை வேட்டையாடினா கூட பல மிருகங்கள் வந்து அந்த மானை வேட்டையாட காத்திருக்கும். அதில் மனிதனும் ஒருத்தவன். அப்படி வேட்டையாட சாப்பிட்றதுக்கு போராடி அது கூட சண்டை போட்டு தான் அவன் சாப்பிடவே ஆரம்பிச்சிருப்பான். ஸோ போராட்ட குணம் அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு வெட்டு குத்து அப்படின்ற ஒரு குணம் வந்து நம்மள்கிட்ட இருக்குது. ஒரு முரட்டுத்தனமான ஜீன் நம்ம மூளைக்குள்ளே இருக்குது. ஒரு முரட்டுத்தனமான ஜீன் அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எண்ணங்கள், முரட்டுத்தனமான எண்ணங்கள், ஒரு கேவலமான எண்ணங்கள் எல்லாமே நம்மளோட மூளையில் பதிவாயிருக்கு ஆல்ரெடி. ஏன்னா அதுலேருந்து வந்த நம்ம தான். ஸோ அப்போ மக்கள், பகுத்தறிவு பேசின மக்கள், அப்போ உள்ள நமக்கு மூதாதையர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்கும், எதுக்கு இருந்தாலும் அடிக்கிறோம், எதுக்கு இருந்தாலும் வெட்டுறோம், எதுக்கு இருந்தாலும் கொள்கிறோம், சக மனிதனும் கூட பார்க்காம இருக்கான் அப்படின்றத கருத்தில் கொண்டு தான் சாமி அப்படின்ற ஒரு விஷயத்தை அது வந்து
இப்போ சும்மா சொன்னால் கேட்க மாட்டான், ஒரு பயத்தை உண்டாக்கி அவனை அந்த பயத்தை ஏற்படுத்தி தான் இதை கொண்டு வரணும்னு எவனோ ஒருத்தர் நினச்சிருக்கான். நம்ம ஆளுங்க, நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம இந்துக்களும் கிடையாது, இப்போ தானே இந்துக்கள்லாம், அப்போ உள்ள நம்ம மனிதர்கள், அப்போ இருந்து நம்ம மூதாதையர்கள் வந்து நினச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து உண்டாக்குனது தான் அந்த கோயில், அந்த சாமி, நிறைய நல்ல விஷயங்களை வந்து ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நமக்கு மைண்டில் வந்து ஸ்கூல் படிக்கிற காலத்தில் ஏதோ ஒரு விஷயத்தால் வந்து அப்செட் ஆகி ஒரு யார்ட்டையும் பேசாமல் ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரியான நிலையில், பேய் பிடிச்ச மாதிரி சொல்லுவாங்க, பேய் பிடிச்ச மாதிரியான நிலையில் இருக்குன்னு வச்சுக்கிங்க. அப்போ வந்து கோயிலுக்கு கூப்பிட்டு போய் வேப்பலை படம் அடிப்பாங்க. அந்த வேப்பலை வந்து நமக்கு வந்து நம்ம உடம்புக்கு நல்லது. வேப்பலையோட காற்று சுவாசித்தா, வேப்ப மரத்துக்கடியில் உட்காந்துருக்கும் போது அந்த இது வந்து நமக்கு வந்து நல்ல சக்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இயற்கையாகவே உள்ள ஒரு விஷயந்தான். அப்போ வேப்பலை படம் அடிக்கும்போது நம்ம வேப்பலை படம் அடித்தா அவனுக்கு சரியாக போயிடுச்சு, அவனுக்கு பேய் ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த கெட்டதுலேருந்து ஆரம்பித்து நம்ம ஆட்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கெட்டதை சொன்னால் தான் அவன் நல்லதை ஏற்றுப்பான் அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க. அப்படி தான் பாவ புண்ணியங்கள் வந்திருக்குமோ அப்படின்னு என்னுடைய தாழ்மையான கருத்து. நீ பாவம் செய்யாதடா, அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணாத, நீ பாவம் பண்ணுனா இப்போ வந்து உன் குழந்தைய பாதிக்கும், நீ இப்படி இருக்குன்னா உன்னுடைய மூதாதையர்கள் உங்கள் அப்பா வந்து கெட்டது பண்ணியிருப்பாரு, நீ வந்து உங்கள் அப்பா செஞ்ச தப்பு தான் உனக்கு வந்திருக்கு அப்படின்னா சொல்லி வந்து நம்மளை மிரட்டுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பாவம் பண்ணதால தான், நம்ம அப்பா பாவம் பண்ணதால தான், நம்ம அப்பா அம்மா பாவம் பண்ணதால நம்ம இப்படி இருக்கோம், ஸோ நாம் பாவம் பண்ணாமல் இருந்தால் நம்ம பசங்க நல்லா இருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே விதைக்கிறாங்க. அதுமாரி தான் ஒரு ஆன்மீகம் அப்படின்றது ஒரு சாமி, ஒரு பேய், இது ரெண்டு தான். இப்போ இன்பம் துன்பம் இருக்கிற மாதிரி இந்த உலகத்தில் எல்லாம் ஒரு நல்லது இருந்தால் பல கெட்டதும் இருக்குது, பல கெட்டது இருந்தால் சில நல்லதும் இருக்குன்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே இப்படி தான் இருக்குது. அப்படியே ஆரம்பித்த ஒரு விஷயம் தான் இன்றைக்கி ஆன்மீகமாக வளர்ந்து நிற்கிது. ஆன்மீகம் அப்படின்ற உள்ளே போகிறவங்க அது ஆன்மீகம், அதில் மூட நம்பிக்கை இல்லாத ஆன்மீகமாக, அறிவியல் சார்ந்த ஆன்மீகமாக கொண்டு வந்தாங்கன்னா நல்ல சிறப்பான ஒரு விஷயம் தான். ஆனால் ஆன்மீகம் அப்படின்ற பேரில் மூட நம்பிக்கைக்குள்ளே போகிறது மிகப்பெரிய தவறான விஷயம். இன்றைக்கி ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு அலையிறவங்க நிறைய பேர் உள்ளே நோண்டி பார்த்தா பல குற்றங்களை செஞ்சவங்கள தான் இருக்காங்க. ஏன் நம்ம நித்யானந்தா எடுத்துங்க, இன்னும் பல சாமியாரெலாம் எடுத்துக்கலாம். இதெல்லாமே வந்து ஒரு ஆன்மீக சொற்பொழிவான்னு ஆரம்பித்து ஆன்மீகத்தை தேடி போனவங்க ஆன்மீகத்தை மட்டும் இல்லை, அதை வச்சு நிறைய கெட்டது பண்ணியிருக்காங்க அப்படின்றத உண்மை. ஆன்மீகம்னா அது நம்ம மூதாதையர்கள் சொல்லி கொடுத்த ஆன்மீகம் இது கிடையாது. அவங்க சொன்னதெல்லாம் வேறு. ஏன்னா அகத்தியராக இருக்கட்டும், திருமூலராக இருக்கட்டும், நம்ம திருக்குறள் எழுதின வள்ளுவர் பெருமானாக இருக்கட்டும், அவர் ஆன்மீகத்தை பற்றி இப்போ நிறைய பேசியிருக்காரு. அவர் எல்லாத்துக்குமான பொதுவான இதாக இருந்தாலும் நிறைய வள்ளலாராக இருக்கட்டும், வள்ளலார் ஆன்மீகம் சார்ந்து நிறைய எல்லா மனிதருக்கும் தேவையான நிறைய திருவருப்பா சொல்லியிருக்காரு. நிறைய அதில் பார்த்தீங்கன்னா அவர் மனிதர்களுக்கு சொல்லியிருக்காரு. நீ ஆன்மீக இந்துக்கள், கிறிஸ்டினு, முஸ்லீம் கிடையாது, அவர் மனிதன் இப்படி தான் வாழணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அந்தமாரி நிறைய நம்ம மூதாதையர்கள் நல்ல ஆன்மீகத்தை சொல்லியிருக்காங்க. அகத்தியெல்லாம் நிறைய மூலிகைகள் கண்டுபிடிச்சி வியாதிகளுக்கு இந்த மூலிகையை சாப்பிடுங்கன்னு சொல்லி நிறைய அகத்தியர் மாரி நிறைய முனிவர்கள் இருந்தாங்க. அவங்களும் ஆன்மீகம் தான், ஆனால் அவங்க சொன்ன ஆன்மீகம் வேறு, இன்னைக்கு இருக்கிற ஆன்மீகம் வேறு. இன்னைக்கு ஆன்மீகம் என்ற பேரில் மக்களை அடியை முட்டாளாக ஆக்கிட்டு இருக்காங்க. அதை குழந்தைகளுக்கு முன்னாடி போய் சொல்கிறது மிகப்பெரிய தவறாக நான் பார்க்குறேன். அவர் எந்த அதாவது மகாவிஷ்ணு எந்த இன்டென்ஷனில் பேசுனார் அப்படின்றத விட அவர் அங்கே பேசுகிற விஷயம் தவறான விஷயம். நீ வளர்ந்து என்னமே நம்மள மாரி உள்ள ஆட்கள்கிட்ட பேசியிருந்தால் பரவாயில்ல, ஆனால் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்கள்கிட்ட வந்து அதை திணிக்குது மிக மிக தவறான விஷயம். ஸோ நம்ம ஆன்மீகத்தை தான் இருக்கோன்றதுனால நம்ம என்ன சொல்கிறது, நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்குது. நீ கோயிலில் போய் கிடா வெட்டி பூஜை பண்ணால் தான் நமக்கு வந்து கடவுள் செய்வாருன்னா அது மூட நம்பிக்கை. இதை பண்ணால் தான் கடவுள் செய்வாருன்னா அது மூட நம்பிக்கை. நம்ம மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி நல்லவனா கெட்டவனா வாழ்றது நம்ம கையில் இருக்குது. நம்ம மூளை தான் அதை யோசிக்கணும். ஸோ நம்ம மனிதர்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி தான் பிறக்கிறோம். நம்ம மூளை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது. இந்த பிரபஞ்சம் அதெல்லாம் விட்டுருங்க. என்னுடைய தனிப்பட்ட விஷயம் என்ன, நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டதுன்னா, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்பாங்க. திணை அறுத்தவன் திணைதான் திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சொல்லுவாங்க. நீ முன்னாடி என்ன செய்யறியோ அது பின்னாடி உனக்கு வரும் அப்படின்றது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, தவறுகள் செய்யக்கூடாது, ஒரு மனிதனாக வாழணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம மூதாதையர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அதை இங்கே மிஸ்யூஸ் பண்ணுறது மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய விஷயம். இன்றைக்கி அதனால தான் மகாவிஷ்ணு அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது, அரசியல் நிறைய இருக்குது, அதை பற்றி நம்ம பேசுறதுக்கு இங்கே வரல. ஸோ அரசியல் இருக்குது, அது கைதுக்கு பின்னாடி பல அரசியல் இருக்குது, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். அவர் சொல்ல வந்த இன்டென்ஷன் ஓகே தான், ஆனால் அவர் சொன்ன விதம் தான் தவறாக இங்கே எனக்கு படுது. ஸோ நல்லவங்களாக வாழ்றது கெட்டவங்களாக வாழ்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா மகாவிஷ்ணு ஒன்று பண்ணியிருக்கலாம், சிகரெட் பிடிக்காத, கஞ்சா அடிக்காத, ஹெராயின் யூஸ் பண்ணாத, போதை மருந்து யூஸ் பண்ணாத, போதை விஷயங்கள் ஊசியில் யூஸ் பண்ணாத,
சரக்குலாம் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, இதெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா வரவேற்கத்தக்க ஒன்று. ஏன்னா இன்றைக்கி நம்ம தமிழர்கள் வீணாக போகிறது, தமிழர்கள் மட்டும் இல்லை வேர்ல்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரியான போதைப் பொருட்களால் தான் நம்மளோட என்ன சொல்கிறது மனித இனமே அழிஞ்சிருமோன்ற பயம் வர அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் பாவங்கள். இன்றைக்கி இஸ்ரேலில் உட்காந்துட்டு ஒரே ஒருத்தன் யோசிக்கிறான்ல பாலஸ்தீனத்தை அடிக்கிறதுக்கு, அதுதான் பாவம். இன்றைக்கி யுக்ரைன் அடிக்கிறதுக்கு வந்து ரஷ்யாக்கார ஒருத்தன் யோசிக்கிறான்ல ஒரே ஒரு ஆள், அதுதான் பாவம். பல விஷயங்கள், பல குழந்தைகள், பல பெண்களை கொலை பண்ணுறாங்களா, அதுதான் பாவம். ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொல்றாங்கல்ல, இப்போ கல்கட்டாவில் நடந்துச்சு. ஒரு பொண்ணை, ஒரு டாக்டர் படிக்கிற பொண்ணை எப்படி எத்தனை பேர் சேர்ந்து பண்ணாங்கன்னே தெரியல, அது பண்ண இல்லை, அதுதான் பாவம். இதேமாரி சொல்லி நம்ம குழந்தைங்கள்ட்ட சொல்லி வளர்த்திங்கன்னா அந்த குழந்தை நல்லபடியாக வளரும். அதை விட்டுட்டு ஆன்மீகம்ன்ற பேரில் இந்த மாதிரியான மூட நம்பிக்கையில் விதைக்கிறது சட்டப்படி குற்றம். என்னுடைய கருத்தும் அதுதான். மூட நம்பிக்கையே தயவு செஞ்சு யார்கிட்டையும் பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதை நான் முடிக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். இது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.